தாயும் தந்தையும் இல்லாத சிசு மங்கம்மா கைகளில். இவன்தான் நாயக்கர் வாரிசு. அவனுக்கு கணவர் பெயரையும் மகன் பெயரையும் இணைத்து விஜயரங்க சொக்கநாதன் என்று பெயர் வைத்தாள் மங்கம்மா. மதுரை நாயக்கர் அரசின் மன்னனாக அந்த குழந்தைக்கு முடிசூட்டினார்கள். அவன் அரசு பொறுப்பை ஏற்கும் வரை ஆட்சியை மங்கம்மாள் நடத்த வேண்டும் என்றது சபை. மங்கம்மாள் அன்று முதல் ராணி மங்கம்மாள் ஆனார். மதுரை நாயக்கர் வரலாற்றில் 1681 ஒரு பெண் அரசி திருச்சி அரசியானார். மாவீரர் சிவாஜி மறைந்தார். போட்டியில்லாத முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் ஆதிக்கம் தென்னிந்தியாவிலும் புகுந்தது. வலிமையான மைசூர் அரசன் சிக்கதேவராயன் தஞ்சை மராட்டிய வேந்தனும் முகலாய பேரரசுக்கு திரை செலுத்தி பணிந்தனர். மங்கம்மாள் யோசித்தார். தன் வழி உணர்ந்து மாற்றான் வழி அறிந்து திரை செலுத்த சம்மதித்தார். தென்னன் தன்னை சாய்க்கும் புயலிலும் அமைதியாக ஒதுங்கி நிற்கும் புல் வாழும் என்ற ஆண்டவன் கட்டளை அரசிக்கும் தெரியும். ராணியின் பணிவை மைசூர் சிக்க தேவராயன் தப்பாக கணக்கு போட்டான். குமாரையாவின் தலைமையில் வந்த படை சேலம் கோவையை கைப்பற்றி திருச்சியை முற்றுகையிட்டது. ராணியும் தலவாய் நரசப்பையாவும் உடனடியாக போருக்கு போகவில்லை. முற்றுகையை தொடரவிட்டு குமரையாவை பலவீனப்படுத்தினர். ராணியின் கணக்கு தப்பவில்லை. மைசூர் படை திருச்சி போனதை தெரிந்து கொண்ட மராட்டிய மன்னன் மைசூரை தாக்கினான். மைசூர் மன்னன் சிக்கதேவராயர் தன் படையை திருச்சியிலிருந்து திரும்பச் சொல்லி குமாரையாவுக்கு ஆணையிட்டான். திரும்பிய மைசூர் படையை மங்கம்மாள் படை ஓட துரத்தியது. இழந்த கோவை சேலம் எல்லாம் இப்பொழுது மங்கம்மாள் கையில். இந்த யுத்த கணிப்பும் போர்மேக புரிதலும் தான் பார்த்தசாரதி போன்ற சரித்திர நாவல் ஆசிரியர்களை ராணி மங்கம்மா என்ற புதினம் எழுத வைத்தது. முகலாயர்களுக்கு பணத்தட்டுப்பாடு வந்ததால் தென்னாட்டின் மீது படையெடுப்பது வழக்கமாகி இருந்தது. ஜூல் பிக்ரான் 1697 படையோடு வருவதாக தகவல். ராணிக்கு சங்கடம். கொட்டி கொடுக்க பொக்கிஷம் பொங்கி வழியவில்லை. எட்டி உதைக்க நாட்டில் வலிமை இல்லை. கப்பத்தோடு தளபதிக்கு கடிதம் எழுதினார். தஞ்சை மன்னன் என் கணவர் காலத்தில் அநியாயமாக சில பகுதிகளை பிடுங்கிக் கொண்டான். நம் நட்பை நம்பி கேட்கிறேன். உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அவைகளை திரும்பி தரச் சொல்லுங்கள். ஜூல் பிகர்காரனுக்கு என்ன அவனையா தர சொல்லுகிறார்? தஞ்சை அரசனை தானே சொன்னான். தஞ்சை மன்னனும் வேறு வழியில்லாமல் தந்தான். மங்கம்மா தந்த திரை பணத்தை விட கணவர் சொக்கநாதர் இழந்த மதிப்பு மிகுதி பகுதிகள் மீண்டும் கிடைத்தன. ராணி மகாராணி, ராஜ்யத்தை ஆள வந்த ராணி என மக்கள் மகிழ்ந்தனர். திருவிதாங்கூர் மன்னன் ரவிவர்மன் செய்த துரோகத்தை ராணி மங்கம்மாள் கணக்கு தீர்த்த கதை இது.